பெற்றெடுத்தாள் மகாவதி மாதத்திலே மாதத்திலே குழந்தை வென்றெடுத்தாள் ஈசனுடைய அருளாளி குழந்தை இல்லாமல் இருந்த புலக்குடியாள் கடவுளுடைய அருளாளி என்ன வருது என்னமா மாவை புசித்தவள் 10 மாதங்கள் செல்ல அழகான ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்தாள். அழகான பெண் குழந்தை பெற்றெடுக்கிறார். பெண் குழந்தை பிறந்த போது குழந்தைக்கு தொப்புள் கொடி அறுத்து சேனை ஓட்டி அந்த குழந்தைக்கு பேர் கொடுக்கணும். அதனால என்ன பேர் கொடுக்கிறா? என்ன பேருமா? உலகினுடைய குலதெய்வம் இசக்கியம்மை. பிறந்தனுடைய ஆதாரம் மாவு. இரண்டையும் சேர்த்து மாவிசக்கி என்று பேர் கொடுக்கிறார். மாவிசக்கி 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 என்று பேர் கொடுத்து அந்த குழந்தையை அழகாகவே வளர்த்து வருகிறார். எப்படி வளர்த்து வருகிறாள்? எப்படியம்மா? நாளும் ஒரு நல்ல மீனியுமா உலக ஒரு நல்ல வண்ணமுமா நாளும் ஒரு நல்ல மீனியுமா உலக ஒரு வண்ணமுமா ஒரு நல்ல மீனியுமா மீனியுமா உலக ஒரு நல்ல வண்ணமுமா தாதியர்கள் வந்து தாலாட்டினாள். சப்பாணி வந்து முத்தம் கொடுத்திடுவாள். கத்தி நடை வண்டி உருட்டி அபிஷேகி வளர்ந்து வாராள். ஓடி நீ முழுதல் வண்ணமாக வளர்மறை சந்திரனை போல் வளர்த்து வரும் பொழுது அந்த மாவிசக்கியை அழகாக வளர்த்து வரக்கூடிய நேரத்தில் நமக்கு வில்லிசி பாராட்டி கடுக்கரை கணவான் கோல மூலச்சித்திடல் ஐநார் தொட்டிலே அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாயாண்டி சுடலையுடைய அருளாளி நமக்கு ஆண்டவன் மாஷான குமரத்தாடி ஆறுமுகமையா அவர்கள் நமக்கு அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார்கள். இல்லாமல் இறைவனுடைய அருளாளி மாயாண்டி குருளையாளி அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்றார். பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ வேண்டும். பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ வேண்டும். மாயாண்டி குருளையாளி மங்களமாய் வாழ வேண்டும். அந்த மாசான அருளாளி மாசான அருளாளி அவர்கள் கோடி காலம் வாழ வேணும். மாசான அருளாளி மாசான அருளாளி கோடி காலம் வாழ வேணும். ஆண்டவருடைய அருளாலை பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இந்த மாயாண்டி சுடலை அங்கே இருக்கும் பொழுது அங்கே மாவிசக்கி அழகாகவே வளர்ந்து பருவமாக மாவிசக்கியானவள் வளர்ந்து 16 வயதிலே பருவ பெண்ணாகிறாள். பருவ பெண்ணாகும் பொழுது இல்ல மகளோ பெரிய பெண்ணாகி விட்டார். சரி மகளுக்கு சடங்கு கழிக்கணும்னு நினைக்கிறான். ஆமா கையில காசு இல்லை என்று அஞ்சனமை எடுத்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கன்னியாகுமரி பகவதியால் வாசல்ல மாயாண்டி காத்து கொண்டிருக்கக்கூடிய 7 கடாரம் திரவியத்தை கண்டாள். கண்ட திரவியத்தை கண்டவுடனே மாகாளி பெருமுலையில் தன்னுடைய பூதங்களை விட்டு திரவியத்தை எடுத்து வந்து மகளுடைய சடங்கு சம்பிரதாயத்தை முடித்தாள். மாயாண்டி என்ன செய்தார்? என்னம்மா சென்று விட்டு வந்து பார்க்கும் பொழுது பூட்டு உடைந்திருக்கு பொக்கிஷத்தை காணல. இரவுகோள் திறந்திருக்கு தெரிவித்த காணல. ஆங்கார சிறுவங்களுடைய ஆண்டவன் மாயாண்டி பகவதி இடத்தில் வருகிறான். திரவியத்தை எடுத்தது யாரு என்று கேட்க அம்மா பகவதி சொல்கிறார், மகனே அம்மா என்னுடைய திரவியம் போனால் போகட்டும், நீ போகாது. திரவியம் போனால் போகட்டும், நீ போகாது. திரவியம் உங்களுடையது, அம்மா காவல் என்னுடையது. அதனாலே எடுத்தது யார் என்று தெரிய வேண்டும். கல்வனை கருவறுக்க வேண்டும் என்று சொல்லி பகவதியார் இடத்தில் சொல்ல பகவதி அம்மா வாழ்த்தி வரம் கொடுத்து வல்லையத்தை கையிலே கொடுத்தாள். போற்றி விடை கொடுத்து பொறுப்பிரம்பை கையிலே கொடுக்க ஆண்டவன் மாயாண்டி பகவதியார் இடத்திலே விடை வாங்கி கொண்டு ஆண்டவள் மலையாளம் புறப்படுவார்.